எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல பங்குச்சந்தை முதலீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல என்னென்ன செக்டார்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சோங்க. முந்தைய பதிவுகள்ல ஏன் நம்ம முதலீடு பண்ணணும், எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா? இதுல அந்த செக்டார்ஸ், அதாவது ஒரு 10 ஸ்டாக் மட்டும் நல்ல ஸ்டாக்கா நீங்க பார்த்து என்ட்ரி குடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட லைஃப்க்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 10 செக்டார் தான் இருக்கு அப்படின்லாம் கிடையாதுங்க. எக்கச்சக்கமான செக்டார்ஸ் இருக்குங்க. இந்த எக்கச்சக்கமான செக்டார்ல எப்படி நம்ம சேஃபா எந்த செக்டாரை எடுக்கிறது, எந்தெந்த செக்டார் பக்கத்துலாம் நம்ம போகக்கூடாது. நான் போமாட்டேன் ஒரு சில செக்டாருக்கெல்லாம். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அதற்கான காரணத்தையும் உங்களுக்கு சொல்லிடுங்க. இப்ப செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன செக்டார் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னென்ன செக்டாருக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில எந்தெந்த செக்டார்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேங்க. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இதை நம்ம ஷேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேங்கிங், என்பிஎஃப்சிஸ், மைக்ரோ ஃபினான்ஸு, கோல்ட் ஃபினான்ஸு, தென் ஐடி சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ், தென் ஃபார்மா மருந்து நிறுவனங்கள், எஃப்எம்சிஜி, தென் ஆட்டோமொபைல்ஸ், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எனர்ஜி, தென் டெலிகம்யூனிகேஷன், டெல்காம், டவர் பிஸ்னஸ், ஹெல்த் கேரு, ஏர்லைன்ஸ், textiles and apparels, beverages and distillers, cement, chemicals and fertilizers, logistics, defense, real estate, trading, sugar, gold, diamond and jewelries, electrical equipments, metals, footwears, hospitality and travel services, then insurance, media and entertainment, பெயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்ச செக்டார் எல்லாத்தையுமே எழுதிட்டேங்க. இது போகையும் செக்டார்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு சில செக்டார்ஸை விட்டுருந்தேன் அப்படின்னா, முக்கியமான செக்டார்ஸ் இருந்ததுன்னா கீழே எழுதுங்க. எந்தெந்த செக்டார் சேஃபா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ள போனோம் அப்படின்னா சேஃபா வெளியில நல்ல ரிட்டர்ன்ஸோட வெளில வரலாம், இல்ல அந்த பிசினஸை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றத பின்னாடி பார்ப்பாங்க. முதல்ல எந்தெந்த பிசினஸ்குள்ளெல்லாம் நான் போறது இல்லை, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ், ரிஸ்க் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு சில செக்டார்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏர்லைன் செக்டாருங்க. ஏர்லைன் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ்ங்க. அவங்களுக்கு ஏர்லைன்ஸ்க்கு தேவையான ஃபியூல், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல்னு சொல்லுவாங்களே, அதுவே காஸ்ட்லி. அது போக அந்த பிஸ்னஸ்லையும் ரிஸ்க் ஜாஸ்தி, அதனால அதை விட்டுருவீங்க. தென் டெலிகம்யூனிகேஷன், டெல்காம், கேபிள்ஸு, கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே காஸ்ட்லியான பிஸ்னஸ் தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே ரொம்ப காஸ்ட்லி. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸும் காஸ்ட்லி. தென் ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும். தென் கேபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மிஷினரிஸை மாற்ற வேண்டியிருக்கும். அதனால இந்த செக்டார் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் ஓரத்தில் வச்சிடுறேங்க. தென் சுகரை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்சப்ஷன் இருக்குமே சார், எல்லாருமே சுகர் யூஸ் பண்ணுவாங்களே, நல்ல பிஸ்னஸ் இருக்குமே அப்படின்னு கேட்டால், ப்ரைஸ் ரெகுலேட்டடாக இருக்குங்க. கவர்மெண்ட் ப்ரைஸஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். தென் பெயிண்ட் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. காம்படிஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கும், மார்ஜின்ஸ் அடி வாங்கும். அது போக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸையே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதுவும் காஸ்ட்லியான பிஸ்னஸ் தான். தென் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் டிவி பார்க்குறது எவ்வளவோ குறைஞ்சிருச்சுங்க. இப்போ டிவியை ஒரு பையன்கிட்ட கொடுக்குறீங்க, தென் ஆண்ட்ராய்டு ஃபோனு நெட் கனெக்ஷனோட கொடுக்குறீங்க, டிவி ரிமோட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோனையும். இப்போ ஒரு 15 வயசு பையன் எதை ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியுங்க. ஸோ இன்னைக்கு மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது மாறிடுச்சுங்க. சோஷியல் நெட்ஒர்க் வந்துருச்சு, நிறைய இன்ஸ்டாகிராம், தென் ஃபேஸ்புக்கு, தென் யூடியூப், இதெல்லாம் போக ஓடிடிஸ் வந்துருச்சு, அமேசான் பிரைம். அதாவது டிவியில் போடுறத பார்க்கக்கூடிய சூழல்லாம் மாறிடுச்சுங்க. எது வேணுமோ இப்போ தேடி அவங்களே எடுத்துக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஷேர் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக கீழே இறங்கியிருக்கு. தென் ரியல் எஸ்டேட் செக்டார், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபுட்வேர்ஸ், தென் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், புரோக்கரேஜ் நிறுவனங்கள், தென் ஏஎம்சிஸ், தென் குயிக் காமர்ஸ், அதாவது ஜொமேட்டோ, தென் மீஷோ, தென் ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள், அதுலேயும் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. தென் எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே காஸ்ட்லியான பிளேயர்ஸாக இருக்கிறாங்க, காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. இப்போ ஃபெர்டிலைசர்ஸ்லாம் ஏன் நம்ம பார்க்குறது இல்லை அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டே ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்கை புஷ் பண்ணுறாங்க. அதாவது இயற்கை வேளாண்மையை நோக்கி போகிறாங்க. ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண வேணாம், யூஸ் பண்ணால் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பட்ஜெட்லேயே சொன்னாங்க. அது போக ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நிறையா அவேர்னஸும் வருது. ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதுங்க. தென் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்றதும் தொடர்ந்து டாப் 9 சிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸே அடி வாங்கிட்டு தான் இருக்கு. ரியல் எஸ்டேட் அடி வாங்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனும் அடி வாங்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அடி வாங்குது அப்படின்னா
பெயிண்ட் பிஸ்னஸும் வந்து அடிவாங்க தான் செய்யும். அதனால தான் இந்த பிஸ்னஸ் அது ரிலேட்டடாக உள்ள பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கிறோங்க. தென் ஃபுட்வேர்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே ட்ரெஸ் போட தான் செய்கிறாங்க, எல்லாமே செருப்பு போட தான் செய்கிறாங்க அப்படின்னாலும் டிமாண்ட் அப்படின்றது இந்த மிடில் லெவல் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்குங்க. அதாவது டாப் பிராண்ட்ஸு தென் ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாம் நல்ல சேல்ஸ் இருக்கு. பட் இந்த மிடில் லெவல் செக்மெண்ட் எல்லாமே வந்து சேல்ஸ் அடி வாங்கியிருக்குங்க, முக்கியமாக கோவிடுக்கு அப்புறம். அதனால முதலீடுகள் அப்படின்னு உள்ள போறீங்கன்னா எந்தெந்த செக்டார்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தாங்க இப்ப சொன்னோம். ஏர்லைன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் நம்ம முடிச்சுட்டோம் இல்லையா. தென் ஒரு சில பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பிசினஸ் தான், நல்ல க்ரோத் இருக்கும். பட் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, ஒரு கிலோ முருங்கைக்காய் வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு கிலோ வந்து 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு உள்ளதாங்க இருக்கு. யாராவது 100 ரூபாய் அப்படின்னு சொன்னா அங்க போய் நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஸோ ஒரு ஷேரை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அது நல்ல விலைக்கு, கம்மியான விலைக்கு கிடைச்சாதாங்க நம்ம வந்து அந்த ஷேரை பார்ப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சில பங்குகள் எல்லாமே ரொம்ப விலை அதிகமா ஜாஸ்தியா இருக்கக்கூடியது எந்தெந்த செக்டர் அப்படின்னா டிஃபென்ஸ், தென் ஹாஸ்பிட்டாலிட்டி, தென் இன்சூரன்ஸ். நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் காஸ்ட்லியா தாங்க இருக்கு, எக்ஸப்ட் எல்ஐசி, ஐசிஐசி லம்பார்ட். தென் கோல்டு, டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி பிசினஸ் அதுவும் காஸ்ட்லியா தான் இருக்கு. தென் சிமெண்ட் அதுவும் காஸ்ட்லியா தான் இருக்கு. தென் ப்ரீவரிஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் விலை அதிகமாக தான் இருக்கு. தென் ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல்ஸ், மெட்டல்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சைடு தாங்க இருக்கு. சரி, இந்த ஸ்டாக்லாம் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஒரு வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் இருக்குங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் இருக்கு. அது வந்து 30க்கு கீழே இருக்கக்கூடிய பிசினஸ் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு டீசென்டான லெவல்ல இருக்கு. 30க்கு மேல இருக்கு அப்படின்னா காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் போக இன்னொரு 2 விஷயத்தையும் பார்க்கணுங்க. பிரைஸ் டு புக், டெட் டு ஈக்விட்டி. இந்த டெட் டு ஈக்விட்டி அப்படின்றது அந்த நிறுவனத்துக்கு கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்றது. தென் பிரைஸ் டு புக் அப்படின்றது புக் வேல்யூக்கு இந்த ஷேர் பிரைஸ் எவ்வளவு இருக்கு. இப்போ இந்த பிரைஸ் டு புக்கை எதுக்கு மட்டும் தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னா பேங்கிங், என்பிஎஃப்சிஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தென் கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த பிரைஸ் டு புக்கை பார்ப்போம். அந்த நிறுவனங்களுக்கு கடன் டெட் டு ஈக்விட்டி அதிகமாக இருக்கும், அதை நம்ம பார்க்க மாட்டோங்க. மற்ற நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து டெட்டு கம்மியாக இருக்கும். இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ், பேங்கிங் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கடன் வாங்கி தான் கடன் கொடுப்பாங்க. அதனால அந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் கடன் இருக்கிறது இயல்பு தான். சரி, இப்போ எந்த செக்டாருக்குள்ள உள்ள போறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தென் எந்தெந்த செக்டார்லாம் இப்போ காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா எதைத்தான் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை வந்து எது கொடுக்கலாம்னா உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் நல்லா தெரியுமோ அந்த பிஸ்னஸ் கொடுக்கலாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பேங்க் எப்படி ரன் ஆகுது, பேங்க்குடைய கோர் பிஸ்னஸ் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. கடன் கொடுப்பாங்க, ஒன்று அன்செக்யூர்ட் லோனாக கொடுப்பாங்க, இல்லை செக்யூர்ட் லோன் கோல்டை வாங்கிக்கிட்டு கடன் கொடுப்பாங்க. அந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்றது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் நிறையா கொடுக்கலாங்க. பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், மைக்ரோ ஃபினான்ஸ், கோல்ட் ஃபினான்ஸ், இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செக்டாருக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமாக ப்ரைஸ் டு புக் அப்படின்ற மெட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். 1.5 டைம்ஸ் புக்கு கீழே இருக்கணும். 1க்கு கீழே இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த செக்டார்லேயே ஒரு சில பேங்க்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ டாடா கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைஸ் டு புக் 4 பக்கமாக இருக்கும். பஜாஜ் ஃபினான்ஸ் 4 இருக்கும். ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 3க்கு பக்கமாக இருக்கும். ஐசிஐசி பேங்க், கோத்தக் மஹேந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க் எல்லாம் ப்ரைஸ் டு புக் 2 விட அதிகமாக இருக்கலாம். தென் மணப்புரம், முத்தூட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் ப்ரைஸ் டு புக் 2க்கு பக்கமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் காஸ்ட்லி. இவங்களெல்லாம் விட்டுருங்க காஸ்ட்லியாக இருக்கிறது. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 1.5 டைம்ஸ் கீழே இருக்கும். சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூ கீழே இருக்கும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூக்கு கீழே இருக்கும். இந்த மாதிரி பார்க்கலாம். தென் ஐடி, சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இந்த ஏஐனுடைய வருகை அந்த செக்டாரை பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க. PE 30 அப்படின்றது ஒரு டீசென்டான வேல்யூவேஷன் சொல்லணும் இல்லையா. ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 15 to 22 இந்த ரேஞ்சிலேயே பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குங்க. செலக்டிவாக இருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்கு. அது போக எல்என்டி ஒரு பெரிய பிளேயருங்க. இப்போ எல்என்டிக்குள்ள 2 ஐடி பிஸ்னஸ் இருக்கு. ஐடி அண்ட் இன்ஜினியரிங் பிஸ்னஸ் இருக்கு. எல்டிடிஎஸ், தென் எல்டிஐ மைண்ட்ரி இருக்கு. தென் ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா உள்ள ஐடிசி இன்ஃபோடெக் இருக்கு. ஐடிசி இன்ஃபோடெக் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில் ஷேர்ஸ் எடுக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐடி, சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப செலக்டிவாக இருக்கிறது பெஸ்ட்டுங்க. பெரிய பிளேயர்ஸை பார்த்து எடுத்துடலாம். அடுத்து ஃபார்மா செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக 30 கீழே இருக்கணும். தென் கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், 0.10 கீழே இருக்கணும். சரி, இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா.
அந்த கம்பெனி வந்து ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ விலை கொடுக்குறோம் அப்படின்றது தான். ₹30 வரைக்கும் விலை கொடுக்கலாங்க. எவ்வளோ தூரம் கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மியாக கொடுக்கலாம். தென் டெட் டு ஈக்விட்டி 0.10க்கு கீழே இருக்கணுங்க. இன்னைக்கு ஃபார்மா செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரியோ இல்லை ஜைடஸோ இல்லை சிப்லாவோ லுப்பினோ இல்லை நாட்கோவோ இது எல்லாமே 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே தான் இருக்கு. இதுல ஒரு சில நிறுவனங்களுக்கு இப்போ லுப்பின்க்கு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கடன் இருக்கும். தென் டாக்டர் ரெட்டிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கடன் இருக்கும். ஜைடஸ்க்கு கொஞ்சம் கடன் இருக்கும். இந்த கொஞ்சம் அப்படின்றது இருக்கலாங்க. கடன் அப்படின்றது கொஞ்சம் இருக்கலாங்க. பட் இந்த கொஞ்சம் அப்படின்றது ரொம்ப அதிகம் ஆயிடக்கூடாது. இப்போ டெட் டு ஈக்விட்டி 0.10, 0.15, 0.2 வரைக்கும் கூட ஓகே. 0.71 அப்படின்லாம் போயிடக்கூடாதுங்க. இப்போ பயோகான் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல நிறுவனம் தான், நல்ல ஓனர் தான், ஆனால் டெட் டு ஈக்விட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஐடியோ இல்லை ஃபார்மாவோ இவங்க 2 பேருக்கும் வந்து நல்ல எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா பண்ணுறாங்க அப்படின்னா உள்ள டாலர்ஸ் யூரோஸ் நிறையா உள்ள வரும். டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பி வீக்கன் ஆகிறப்ப இவங்களுக்கு அதுலேயே ஒரு ரெவன்யூ க்ரோத் இருக்கும். இப்போ எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. யூனிலிவர், நெஸ்லே, தென் இமாமி, தென் டாபர் போன்ற நிறுவனங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான சைடில் இருக்குங்க. ஐடிசி அதில் ரொம்ப வேல்யூ சீப்பாக இருக்குது. இப்போ பி வந்து 30 கீழே இருக்குது ஐடிசி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் லார்ஜ் கேப்பும் கூட. தென் ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4 வீலர்ஸ் 2 வீலர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். இப்போ 2 வீலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ எல்லாருக்குமே தெரியும், டிவிஎஸ் தெரியும், பஜாஜ் தெரியும். இதில் ஹீரோ 30க்கு கீழே இருக்கும், கடன் கம்மியாக இருக்கும். பஜாஜ் டிவிஎஸ்லாம் அதிகமாக இருக்கும். 4 வீலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பிளேயர் மாருதி சுசுகி, தென் ஹியூண்டாய், தென் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ். இதில் யார் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே இருக்கா அப்படின்றத பார்க்கணும். தென் நல்ல ப்ரொமோட்டர்ஸாகவும் இருக்கணும், ஸ்ட்ராங்கான பேக்கப்பாகவும் இருக்கணும். இதில் யார் லோயர் லெவலில் இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்க கற்றுக்கணும். அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய பிஸ்னஸ் வந்து சீசனலாக இருக்கும், சைக்கிளிக்காக இருக்குங்க. அதனால அவங்களுக்கு கடன் இருக்க தான் செய்யும். அதனால நம்ம லார்ஜ் கேப்பாக பார்த்து போயிடுறது பெஸ்ட்டுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா உள்ள நிறையா பிஸ்னஸ் இருக்குது. ப்ளஸ் அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் அப்படின்றது இபிசி. அந்த மாதிரி லார்ஜ் பிளேயர்ஸாக பிடிச்சிடுறது பெஸ்ட்டுங்க. எனர்ஜி செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு, பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், தென் பேட்டரிஸ், இது எல்லாமே எனர்ஜிக்குள்ளே தாங்க வருது. இப்போ பேட்டரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமர்ராஜா எனர்ஜி வந்து சீப்பான வேல்யூவேஷனில் தான் இருக்குது. தென் ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோநெட்டு, கெயில் போன்ற நிறுவனங்கள் நல்ல பிஸ்னஸ். தென் கோல் இண்டியா, டாடா பவர், சுஸ்லான் போன்ற பிளேயர்ஸ், தென் டொரண்ட் பவர். இதில் ஒரு சில பிளேயர்ஸ்க்கு கடனும் இருக்கும், கடன் இல்லாத நிறுவனங்களும் இருக்கும். இப்போ டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா கடன் அதிகமாக இருக்கும். பட் டாடா பவருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கிறதுனால நம்ம டாடா பவரையும் பார்க்கலாம். ஆக முதல் முறையா முதலீடுகள் அப்படின்னு உள்ள வர்றீங்கன்னா ஒரு 25-30 செக்டாருக்குள்ளேயும் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப கடைசியா ஒரு 7 செக்டார் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? பேங்கிங், ஃபினான்ஸ், தென் ஐடி சர்வீசஸ், ஃபார்மா, எஃப்எம்சிஜி, ஆட்டோமொபைல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி, இதை மட்டும் பார்த்தாலே போதும். இதுல முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, தென் ஆட்டோமொபைல், தென் எனர்ஜி, இதுல எல்லாமே வந்து நல்ல பெரிய நிறுவனங்களா பார்த்து உள்ள போயிடுறது நல்லதுங்க. அப்ப சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாதுங்க. சின்ன சின்ன நிறுவனங்கள், அதாவது ஸ்மால் சைஸ், மிட் சைஸ் நிறுவனங்கள் எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா பேங்கிங்கு, ஃபினான்ஸு, கோல்ட் ஃபினான்ஸ், இந்த மாதிரி செக்டாருக்கு நீங்க சிறிய நிறுவனங்களையும் பார்க்கலாம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் செக்டார்ஸை பத்தி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். எதுல ரிஸ்க் ஜாஸ்தி, எந்த பிசினஸ் வந்து காஸ்ட்லி, எது நமக்கு சேஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இதை ஷேர் பண்ணாங்க. இது போக உங்களுடைய செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ், இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ், இல்லை யாருனாலும் ஃபாலோ பண்ணுங்க. பட் இன்வெஸ்ட் பண்றப்ப கண்டிப்பா கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். எல்லாருக்கும் நன்றி.